ஹாய் மக்களே, வாங்க. பூ வாங்கிட்டு வந்தேன். பூ மார்க்கெட்டு போய் அதை கட்டிட்டு இருக்கிறேன். வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓட்டு போட்டிங்களா? நான் 5 மணிக்கு தாங்க போய் ஓட்டு போட்டேன். காலையிலேருந்து ஒரே கூட்டங்க. என்னால் போக முடியல, வெயில் வேற. போய் வெயிட் பண்ண முடியாது. ஒரு கிலோமீட்டர் போகணும் எங்கள் வீட்டிலேருந்து. அதனால் நான் போகலை. நீங்கள்லாம் எவ்வளோ நேரத்துக்கு போனீங்க பாருங்கள். நான் போயிட்டு 5 மணிக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதை அப்லோடு பண்ண முடியாமல் நான் வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது பூ மார்க்கெட்டுக்கெல்லாம். அதனால் அங்கே போயிட்டேன். நான் இப்போ தான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே. பூ வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேணும். சனிக்கிழமை கோயில் விசேஷம் ஆரம்பிக்குது. அதனால் சனிக்கிழமை இருந்து எங்களுக்கு ஊரில் ஒரே கோயில் விசேஷம் கும்மாளமாக தான் இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன். இங்கே பாருங்கள், பூவெல்லாம் சூப்பராக இருக்குது. சம்பிங் பூவும் அரளிப்பூவும் வாங்கிட்டு வந்தேங்க. சம்பிங் பூ வந்து கிலோவே வந்து 80 ரூபா. அரளி வந்து கிலோ 120 ரூபா. இது அரை கிலோ, அது அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா 2 நாளைக்கு வேணுங்கிறதுனால. அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து பயங்கரமாக இருக்கும் விசேஷம். நாங்கள்லாம் விடிகாலம் வந்துடுவோம். விடிகாலம் 3 மணி ஆயிரும் நாங்கள் ஊரை சுற்றி ஊர்வலம் வர்றதுக்கு. கம்பநடுன்னு ஒரு நிகழ்ச்சி. என்ன இந்த வருஷம் ஒரே குறைனா குத்து விளக்கு பூஜை இல்லைங்க. அவங்களால வந்து சமாளிக்க முடியல. அதனால் குத்து விளக்கு பூஜை இந்த வருஷம் வைக்கல. ஒரு அம்மா வருவாங்க, அதை வந்து வர்ணிக்கிறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு. அங்கே வந்து திருநங்கை தாங்க. அப்பா மணியம்மான்னு சொல்லி ஒருத்தர் பயங்கரமாக இருப்பாங்கங்க. கூலையாக தான் இருப்பாங்க. அதுக்காக பயங்கரமாக இருப்பாங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்களா, கூலையாக இருப்பாங்க. அவங்க குரல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாமி என்னமோ அப்படியே தத்ரூபமாக வந்து நிற்கிற மாதிரி, நம்மளுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து போகுங்க அவங்க பாடுற ஒவ்வொரு பாட்டும். அந்த பாட்டுக்கு அந்த குரலுக்காகவே நாங்களாம் விடிய தூங்க மாட்டோம். அப்படி இருக்கோம். போன வருஷமெல்லாம் என்னால் போகவே முடியல. நான் நடக்க முடியாமல் ஒரே இடத்துல படுத்திருந்தேன். இந்த வருஷம் நடக்கிறேன். கடவுள் வந்து அந்த அதெல்லாம் பார்க்கறக்கு எனக்கு கொடுப்பனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் பார்க்குவேன். நான் ரொம்ப நேரம் என்னால் நடக்க முடியலனாலும் கோயிலில் போய் அது விடிகாலம் 4 மணிக்கு பூஜை நடக்கும். அந்த போய் பார்த்துட்டு வருவேன். திருக்கம்பம் கொண்டு வருவாங்க. அது சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ளேருந்து அவங்களுக்கு சொந்தம். அந்த கோயிலே வந்து அவங்க இடத்துல தான் கட்டியிருக்காங்க. அங்கேருந்து கொண்டு வந்து கோயிலில் ஊர்வலம் சுற்றி எங்கள் தெரு வழியத்தான் போகும் சாமி. சூப்பராக இருக்கும். மெயின் ரோட்லலாம் வெடி, கொட்டு மேளம், முழக்கம். பஸ்காரெல்லாம் நின்றுருவாங்க. போகிற வண்டியெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு எல்லாம் ஆட்டம் பாட்டம் பயங்கரமாக இருக்கும். அந்த அம்மா வர்ணிக்கிறதுக்கு நாங்கள்லாம் ஆடுறதுக்கு, லேடிஸும் ஆடுவோம், ஜென்ஸும் ஆடுவோம். நாங்கள்லாம் ஆடுறதுக்கு வெடிகாலம் ஊர்வலம் வர்றதுக்கு ஐயோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன், உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன். நீங்களும் பாருங்கள். ஓட்டெல்லாம் போட்டிங்களா? யாராருக்கு போட்டிங்க? சொல்ல மாட்டீங்களா? சரி விடுங்க, நானும் சொல்ல முடியாது. நீங்கள் மட்டும் எப்படி சொல்லுவீங்க? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்குவோம். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிச்சிங்க. அதுக்கு நான் வேண்டுதல் வச்சுருந்தேன். என்னை மாதிரி திருவுருவம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் இங்கே இருக்குது. அப்புறம் கண்மலர் வெள்ளியில் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அதுக்காக போய் ஆர்டர் கொடுக்க போனேங்க இன்றைக்கி. அவங்க திங்கக்கிழமை சாயங்காலம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ கொண்டு வந்து உருவத்தை வந்து வீட்லேயும் வைக்கக்கூடாது. அதை நேராக கொண்டு போய் கோயிலில் வச்சு அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் இங்கே வந்து பூச்சட்டி எடுப்பாங்க. பூச்சட்டின்னா தெரியுங்களா? தீச்சட்டியும் முளைப்பாரியும் ஒன்றா வரும். அது கூட வந்து நான் அந்த திருவுருவத்தை எடுத்துகிட்டு போய் கோயிலில், அம்மன் கோயிலில் வச்சு அதுக்கு ஏதோ பூஜை பண்ணி கண் திறப்பாங்களாமா. கண் திறந்து அதுக்கப்புறம் தான் அது அந்த வேண்டுதல் வந்து நிவர்த்தியா என்னது முடியுமாம்மா. கண் திறக்கணுமாம்மா சாமிக்கு, அந்த சிலைக்கு. அது பூசாரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த வேலையை நான் போயிருந்தனால வந்து என்னால் ஷார்ட்ஸு வந்து 8 மணிக்கு தான் அப்லோடு பண்ண முடிஞ்சுது. எனக்கு அங்கே டைம் சரியாயிடுச்சு. போன இடத்துல போயிட்டு
கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் பொருள் இருந்தது, வாங்கிட்டு பூ மார்க்கெட்டுங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். சூப்பராக இருக்கும். சம்பங்கி பூவும் அரளிப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் நான் கட்டிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்களா, பூவெல்லாம் பயங்கரமாக கட்டுவேன். எவ்வளோ நெருக்கம் வேணாலும் கட்டுவேன். கட்டி காமிக்கிறேன். நான் மல்லிப்பூ முல்லைப்பூவெல்லாம் இனி வாங்கிட்டு வருவேன். கோயிலுக்கு வைக்கிறக்கு, மாவிளக்கு எடுக்கும்போது தட்டத்தில் வைக்கிறக்கு, அதுக்கெல்லாம் வேணும். நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் திருவிளக்கு இருக்குது பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளார, அதுக்கெல்லாம் வந்து மல்லிப்பூ முல்லைப்பூ தான் வைக்கணும். அது இல்லாத பட்சத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கெல்லாம் 1000 ரூபாய்க்குலாம் விற்கும் இங்கே. அப்போ மட்டும் இது மாதிரி அரளி, வீட்டில் என்ன பூ இருக்குதோ அந்த பூ. பெரும்பாலும் பக்கத்துலேயே இருக்குதுங்களா, நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் இங்கே பக்கத்தில் தான், அந்த திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். பூ மார்க்கெட் அங்கேயே பக்கத்துலேயே இருக்குதுங்களா, அதனால் நாங்கள் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். வரவங்கிட்டெல்லாம் கட்டி விற்கிற பூவெல்லாம் வாங்க மாட்டோம். ரேட் அதிகம். ஒரு முழம் 100 ரூபா, 75 ரூபா அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நான் ஒரு சாமின்னா நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு தெய்வ பக்தி அதிகம். அதனால் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும். எனக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோ பூ இருந்தால் தான் பத்தும், இல்லைன்னா பத்தாது. நிறைய ஃபோட்டோ இருக்கிறதுனால. அதனால் வந்து நம்மளுக்கு அது இவங்கக்கிட்ட வாங்கி பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிறது? ஏன்னா ஒரு நாளைக்குங்களா, வாரத்தில் 2 நாளைக்கு வேணும். அதனால் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள்லாம் யார் இது மாதிரி பூ மார்க்கெட்டில் வாங்குவீங்க? நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். உங்களுக்கெல்லாம் பக்கமாக இருந்தால் வாங்குவீங்க, இல்லை கொண்டு வரவங்ககிட்ட வாங்குவீங்க. ஊருக்குள்ளேயும் கொண்டு வருவாங்க எங்களுக்கு. இருந்தாலுமே அவங்களும் ரேட் அதிகமாக தான் சொல்லுவானுங்க. அப்புறம் அவங்களுக்கு பெட்ரோல் காசெல்லாம் வேணும்ல, அதனால் நாங்கள்லாம் அங்கே வாங்க மாட்டோம். பெரும்பாலும் எல்லாருமே திருப்பூர் போகிற சோழி இருக்குது. என் பையன் அப்புறம் வேலைக்கு போயிட்டு வர வழி தான், அதனால் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன். நானாக ஒரு நாளைக்கு சும்மா ஃப்ரீயாக இருந்தேன்னா சரி எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாருக்கும் பை. எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்தால் மெசேஜ் போடுங்க. நான் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குவேன், கோவிச்சிக்க மாட்டேன். அங்கே பாருங்கள், பூவெல்லாம் சூப்பராக கட்டியிருக்கிறேன் பாருங்கள். இதை விட நான் நல்லா கட்டுவேன். மல்லிப்பூவெல்லாம் வந்துச்சுன்னா கட்டி காமிக்கிறேன். நல்லா நெருக்க கட்டுவேன். குண்டு மல்லியெல்லாம் சூப்பராக கட்டுவேன். முல்லைப்பூவெல்லாம் அதை விட இன்னும் நல்லா கட்டுவேன். முல்லைப்பூவில் கொஞ்சம் காம்பு பெருசாக இருக்குதுங்களா, அதனால் இன்னும் அதை விட நல்லா கட்டுவேன். எல்லாருக்கும் பாய்.